ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வர ஆஸ் லைஃப் தமிழ். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய டாக்டரை ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்றதையும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி ஒரு 80% குக்கான மாதிரி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி எடுத்து ஆற வச்சுட்டேன். அது அரௌண்ட் ஒரு 300 grams ஆஃப் ரைஸுங்க. ஸோ 3 முட்டை எடுத்துகிட்டு வெறும் உப்பு பெப்பர் மட்டும் போட்டு லைட்டாக அதை ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் ஃபுல்லாக குக் ஆகாமல் லைக் ஒரு 60-70% குக் ஆன மாதிரி, அது பெரிய வாக்குன்றதுனால குக் பண்ணதை முட்டையை ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டேன். அதே எண்ணெயில் நான் பொடி பொடியாக நறுக்குன்னு அந்த கார்லிக் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆனியன்ஸை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அது கேரட், பீன்ஸு, கேப்சிகம் 3த்தையும் போட்டு மெதுவாக வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு 50% குக் ஆனால் போதும். ரொம்ப நல்லா வேகணுன்றது கிடையாது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்க மாதிரியே நல்லா ஒரு 50% நல்லா ஒரு 2 to 5 minutes லைட்டாக அப்படியே நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா அந்த முட்டையும் சேர்த்து அது கூட போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் பெப்பரையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த சாஸ் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய ரைஸ் 300 grams-ன்றதுனால எனக்கு ஒரு ஸ்பூன் சாஸ் போதும். அது என்னென்னா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ், இது 3த்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு, ஏன்னா லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஸ்ப்ரிங் ஆனியன் வேணுன்றதுனால ஸோ கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இறக்கியாச்சுங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ப்ரான்ஸ் நேற்றே நான் கழுவி கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி இது எல்லாம் போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் அப்படி ஸ்லரி மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். தட்டில் பிரெட் க்ரம்ஸில் அப்படி லைட்டாக அப்படியே நல்லா மேரினேட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு மீடியமான ஃப்ளேமில் ஷாலோ ஃப்ளையில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். எறா நம்ம ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ லேசாக பொரிச்சு எடுத்தாலே போதும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ப்ரான்ஸ் ஃப்ரை. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய டாக்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இருக்கிறது வெஸ்டர்ன் சபர்பில். ஸோ ஏற்கனவே ஏர்போர்ட்டில் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்க்கிங் பற்றி ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்டு. ஸோ அவங்களுக்கு கத்தார் ஏர்வேஸ்ன்றதுனால அவங்க ஸ்டூடெண்ட்டுன்றதுனால அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் அவங்க ஃப்ளைட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்போவே மெசேஜ் எல்லாம் சொல்லியாச்சு. நம்ம அவங்க இறங்கும்போது எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். நோ பார்க்கிங். ஏற்கனவே இந்த பார்க்கிங் பற்றின வீடியோ, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். என் டாக்டர் ஏர்லைன்ஸ் கத்தார் ஏர்வேஸுங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக் பிரகாரம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த க்ரூ மெம்பர்ஸோடைய அந்த கவனிப்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பப்போ எங்களுக்கு அவங்க எந்த இடத்துல வந்துட்டுருக்காங்கன்றதை ஈஸியாக எங்களுக்கு கன்வே பண்ண முடிஞ்சுது. ஸோ இது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமாக பட்டுச்சுங்க. நம்ம லாஸ்ட் டைம் இந்தியா போகும்போது மலேசியன் ஏர்லைன்ஸில் போனோம். டிக்கெட்டை கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ விதத்தில் ட்ரை பண்ணோம். கடைசியில் தான் தெரிஞ்சது இந்தியாவில் அவங்களுக்கு கஸ்டமர் கேரே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வழியில் ட்ரை பண்ணி அப்புறம் ஐஎஸ்டி ரீசார்ஜ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஏர்லைன்ஸில் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டிருந்தா கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் அது
ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இப்போ ஃப்ளைட் ட்ராவலில் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜுங்க. ஸோ ஹேண்ட் லக்கேஜ் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் லேப்டாப் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் லக்கேஜ் 3 சேர்த்து தான் இப்போல்லாம் வந்து வெயிட் வந்து ஒரே வெயிட்டாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம வெஸ்டர்ன் சபர்பில் இருக்கிறதுனால நம்ம டொலமரன் ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு மெயின் வேலேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டே கிடையாதுங்க. ஆனாலும் வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வழின்றதுனால ரொம்ப ஈஸியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஏர்போர்ட்டில் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு போட்டிருந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்க்கிங் பற்றி கொடுத்த கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்டு. ஸோ உங்ககிட்டையும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தால் கட்டாயம் நம்ம வீடியோவில் கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் டாட்டர்ஸுங்க எனக்காக நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ சீக்ரெட் டிப்ஸ் ஃபார் ஃப்ரைட் ரைஸ் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரைங்க. கட்டாயம் அதை லேசாக தூவி அந்த சூட்டு கடைசியாக இறக்கும் போகும்போது போட்டிங்கன்னா அது செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க. நான் ஃப்ரைட் ரைஸில் கார்னும் போட்டிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது சீக்ரெட் டிப்ஸ் ஃபார் ப்ரான் ஃப்ரை வந்து 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். அதுதான் அந்த கலரு அந்த ஃப்ளேவரும் தூக்கி கொடுக்குதுங்க. தேங்க்யூ.